வணக்கம். நான் உங்கள் ராசி மகேஷ்குமார், ராசி கட்டிட கட்டுமான நிறுவனர். வாடிக்கையாளர்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணாமலையார வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இனிமையான விஷயங்கள் எல்லாம் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தொடர்பு கொள்கிற நம்மளுடைய வாடிக்கையாளர் அத்தனை பேருக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு 27 வருஷமா 200 வீடு மேலே நம்ம கட்டிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரெனோவேஷன்லாம் சேர்த்தா ஒரு 300 வீடு டச் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டீரியர் அண்ட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது லான்ச்சிங். அதாவது நம்மளை கஸ்டமர் நம்மளை தொடர்பு கொண்டா, நம்ம நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வின்னா, சரி நான் வீடு மட்டும் தான் கட்டி தரீங்க, இன்டீரியராக பண்ணித்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம 10 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இடையில நிறைய வேலை பிஸியாக வந்ததுனால, நிறைய ரெனோவேட் வேலை இது மாதிரி வந்ததுனால நாங்களால பண்ண முடியல. அதில் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தோம். ஆனால் இனிமேல் கம்ப்ளீட்டாகவே அந்த வேலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ராக்டிஸும் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா அதுக்கான பணியை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் போடலை. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இந்த பதிவை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ரெண்டாவது உங்களுடைய ஆதரவு, மேலான ஆதரவு கண்டிப்பாக நம்ம நிறுவனத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம தம்பி மணிகண்டன் இருக்காரு, வணக்கம் சொல்லுங்க. இவர் நம்ம மேனேஜர், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இவர் தான் மிஸ்டர் ராம்குமார். வணக்கம். இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜர். இவர் மார்க்கெட்டிங் பார்க்குறாரு. நீங்க பாப்பீங்க 938 போட்டோன்னா 5555 போட்டுப்பாங்க. அவர் தான் இவருடைய நம்பர். இது அவரு தான் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசியிருப்பீங்க. அவர் மூலியமா தான் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட பேசுவாங்க. என்னுடைய நம்பரும் நம்மளுடைய விளம்பரத்தில் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இவர் தான் முதல் நம்பர் இருக்கும். இவரு தான் பேசுவீங்க. இவரு தான் நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜர். ஆக்சுவலா நம்மளுடைய நிறுவனத்துல இந்த பணி அதே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றது எப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. ஆர்கிடெக்ட்ன்றது இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே இன்டீரியர் நாங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு டிசைனிங் கம்ப்ளீட்டாக பண்ணி ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கான இன்னர் எந்தெந்த இடத்துல டிவி எங்கே வேணும், அப்புறம் கப்போர்டு எங்கே வேணும், அதுக்கப்புறம் எல்லாமே கட்டும் போதே எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கட்டப்போகிற வீட்டுக்கான முன்னாடியே இன்டீரியர் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி தந்துடும். நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துட்டா, அதாவது இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துட்டா இல்லை அதில் என்னென்ன சர்வீஸ் நாங்கள் பண்ணி தரோம். அதாவது மாடல் கிச்சன் ஒன்று, ரெண்டாவது கபோர்டு ஒர்க்கு, லேப்டாப் கபோர்டு, நார்மல் கபோர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி கபோர்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் கபோர்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பால் சீலிங் வேலை, அப்புறம் பால் சீலிங்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அப்புறம் இன்டீரியர் எலக்ட்ரிக்கல், கம்ப்ளீட்டாக இன்டீரியர் எலக்ட்ரிக்கல், அப்புறம் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இந்த ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ரொம்ப மாடர்னாக இருக்கும். நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேனு, ஏசி எல்லாமே கம்ப்ளீட்டாகவே. நீங்கள் வெளியூருக்கு நீங்கள் போனால் கூட உங்கள் சிசிடிவி கேமராவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டை நீங்கள் சப்போஸ் ஃபேனை ஆஃப் பண்ண மாற்றிட்டீங்கன்னா கூட நீங்கள் அதே செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி தரோம். அப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோம்னா, மாடுலர் கிச்சன், வால் சீலிங்கு, கபோர்டு ஒர்க்கு, அப்புறம் நார்மல் கபோர்டு, டிவி கபோர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எலக்ட்ரிக்கலு, அப்புறம் சென்சார் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் எலக்ட்ரிக்கை ஆன் ஆஃப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சர்வீஸில் இப்போ நார்மலாக ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கம்பெனி மூலிமா நமக்கு அடுத்த சர்வீஸாக கஸ்டமருக்கு கொடுக்கலாம் சொல்லுது. காரணம் என்னன்னா, ஒரு கஸ்டமர் நார்மலாக பேச வந்தாங்க அவங்க வீட்டுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சார் நீங்கள் வீடு மட்டும் கட்டி தரீங்க, நாங்கள் மாடலர் கிச்சனுக்கோ இல்லை எலக்ட்ரிக்கல் வேலைக்கெல்லாம் வெளியால போய் தேட வேண்டியதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் இது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறமா தான் ஒரு யோசனை தோணுச்சு எனக்கு. சரி ஓகே, ஏன் அதை நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ சரி ஓகே பிளான் பண்ணேன். அதுக்காக ஒரு 15-20 நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட அறிமுக நிகழ்ச்சி தான் இது ரெடி பண்ணிடும். அதுக்கப்புறமா அடுத்த பதிவுல இதோடைய ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன், அதாவது உங்களுக்கு என்ன காஸ்ட்ல நான் செய்வோம், கபோர்டு ஒர்க், மாடலர் கிச்சனு, அதுக்கப்புறம் நாங்கள் பழசா பண்ணோம் பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பதிவா போடுறோம். அப்புறம் உங்களுக்கு எல்லா கருத்துக்கும் கோட் ஒன்று கொடுத்துட்றேன் கண்டிப்பா. இப்போ எப்படி நம்ம 2000 ரூபாய்க்கு ஒன்றும் 2550 ரூபாய்க்கு போட்டுருக்கோம்,
அதே மாதிரி அந்த அந்த கோட்டும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொட்டேஷன் கொடுத்துறேன் டெஃபினட்டாக. அதையும் நீங்கள் இப்போ தெளிவாக படித்து பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனியை வந்து நீங்கள் வந்து எங்கெங்கே ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணினாவே நீங்கள் உங்களுக்கு வந்துடும். நம்ம சைட்டு எங்கெங்கே வேலை நடக்குது, என்னென்ன ஸ்டேஜில் இப்போ ஒரு பில்டிங் இருக்குதுன்றதை நீங்கள் வந்து வெப்சைட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க நமக்கு எங்கே சைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நமக்கு சென்னையில் வந்து ஒரு 14 பில்டிங் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக 14 பில்டிங்கு. இன்னும் இப்போ 2 பில்டிங் வந்து ஆல்ரெடி காட் கிரேஸ் வந்து நல்லபடியாக பூஜை போட்டிருக்கோம். அதே நீங்கள் அடுத்தடுத்த பதிவாக நீங்கள் பார்ப்பீங்க. லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு பதிவு போட்டோம், 202ஆம் மணி 202 பூஜை போட்டோம். மணி என்ன கேட்டாரு, சார் 202 போட்டீங்க, 200 201 ஏன் சார் நீங்க வந்து பூஜை போடாம 202 நம்பர் கொடுத்துறீங்கன்ட்டு. ஆல்ரெடி நான் லாஸ்ட் பதிலே உங்ககிட்ட சொன்னேன், 200வது பதிவு வந்து 200வது வீடுன்ற நம்பர் வந்து நம்ம நிறுவனத்தின் சார்பா ஒரு எளிமையான ஒரு கஸ்டமர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரும் நம்மளுடைய கம்பெனி சார்பா நல்லபடியா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு கட்டி தரணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டோட வேண்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கஸ்டமர் வந்து, அதாவது அவங்களுக்கு முதல் வீடாக இருக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை பின்தங்கிய நபராக இருக்கணும். அந்த மாதிரி நபருக்கு நம்மளுடைய கம்பெனி சார்பாக ஏதாவது ஒரு பணம் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக அவங்களுக்கு கட்டி தரணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. எல்லாமே நினைவுகளாக இருக்கணுன்றதான் ஆசைப்பட்டுருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மேன் பவர் உள்ள அந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கும் எனக்கு தேடி நிற்கிறேன், கிடைக்கல. அதனால அந்த 200 நம்பர் மட்டும் வச்சுட்டேன். 201வது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்ட போகிறோம் நேசர்பாடியில், மார்க்கெட் ஏரியாவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டுறோம். 201 அதான் நம்பர் 201. அவங்ககிட்ட கொடுத்து அட்வான்ஸ் வாங்கி அதுக்கான வேலை ஐஓஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்காக போயிருக்குது. அது வந்தோடனே அந்த 201வது நம்பர் வந்து நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து பண்ண போகிறோம். 201 இப்போ நல்லபடியாக இப்போ 203 ஓடின்னு இருக்கு, 203 வந்து இருக்கு. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா கடன்னு ஓடினே இருக்கிறோம், வேலை பாட்டு நல்லபடியாக நடக்குது. இப்போ என்ன ஒன்று அச்சிரமாக இடம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், மழையெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 டேஸாக வேலை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், மழையினால. அங்கே அதனுடைய பதிவை நாங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளும் போடுவோம், பாருங்க. அதே மாதிரி இந்த உங்களுடைய இந்த இன்டீரியர் இது ஒரு அறிமுக நிகழ்ச்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றத ஒரு தெளிவுபடுத்து தான். இதனுடைய விரிவான பதிவை அடுத்த பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் இந்த ஆர்கிடெக்ட் டிசைனை பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour நான் டைம் எடுத்துக்கணும். அப்போதான் உங்களுக்கு புரியுற மாதிரியே இருக்கும், ஒரு நீண்ட பதிவாக இருக்கும். அது என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது அந்த இன்டீரியர் டிசைனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் வந்து நம்ம பெயிண்டிங் டிசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வந்து சென்சார் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி தரோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி தரோம். அப்புறம் பால் சீலிங் ஒர்க்கு, டிசைனிங் ஒர்க்கு பண்ணி தரோம். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து மாடர்னாக கம்ப்ளீட்டாக இன்னைக்கு என்ன ஒரு டெக்னாலஜி போயிட்டு இருக்கோம், அந்த ஹவுஸ் டெக்னாலஜியில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணித்தரோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம திரு ராம்குமார் ஐயா நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கோம்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் வந்து வீடு எப்படி கட்டி தரோம், அதோடைய பேசிக்கான ஒர்க்குன்னா இது மட்டும் தான் தெரியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இன்டீரியர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்க்கெட்டிங் மட்டும்தான் பார்க்கறதால அந்த இன்டீரியரை பற்றி அவருக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா நான் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு பண்ணியிருக்கோம் இன்டீரியர். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வீடு இன்டீரியர் பண்ணி நான் ஒரு 10 years முன்னாடி. அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப ஒர்க்கும் பிஸியானதில் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதை பற்றி புரிதல் அவருக்கு இருக்காதுன்றதால தான் அவர் உட்கார வச்சிருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து நீட்டாக கிளீனாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக எல்லாம் சொல்லுவீங்க. கண்டிப்பாக பண்ணி. சரி, மார்க்கெட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் நல்லா போகுதுன்னா எப்படி புரியலையே எனக்கு. மார்க்கெட்டிங் கஸ்டமர்லாம் கரெக்டாக உங்ககிட்ட நல்லா சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம பேசுறது கரெக்டா புரியுதா? நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியுதா? ஒரு 100% மார்க்கெட்டிங்க்கு ஏதாவது இன்னொரு நெக்ஸ்ட் 1ஆம் தேதி நம்ம போடுறோம், அந்த சேல்ஸ் கால் போடுறோம். ஓ சரி, ஓகே, போட்டுடலான்றீங்களா? கண்டிப்பா போட்டுடலாம். எனக்கு வந்து இந்த இது மார்க்கெட்டிங் இது நெக்ஸ்ட் லெவல்ல கண்டிப்பா போனோம். அந்த நெக்ஸ்ட் லெவல் போனா அந்த நம்ம மார்க்கெட்டிங் கரெக்டா இருக்கணும்.
ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட இன்னும் மார்க்கெட்டிங் எப்பயுமே வந்து கால்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்றது ஒரு சேல்ஸ்கள் நம்ம ஆஃபீஸ்ல வந்து போடணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நம்ம அதை பண்ணிடலாம். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி சார்பா நம்ம ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கோம், அந்த ஏர்டெல்லும் பாத்துக்கிறாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல்னா டெலிகாம்ல நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸா டெலிகாம் பிசினஸ்ல நம்ம இருக்கிறதுனால அதையும் பாக்குறாரு. மார்க்கெட் நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங்கும் பாக்குறீங்க இல்லையா. இதனால வந்து என்னன்னா இவருக்கு வந்து வேலை ரொம்ப பிஸினா ரொம்ப வேலை பளு ஜாஸ்தின்றதுனால இப்போ அவர் ஒரு சேல்ஸ் கேர்ள் போகணும், சேல்ஸ் கேர்ள் கூட போகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா நானும் நினைச்சிருந்தேன். காரணம் என்னன்னா 3 நேரம் மார்க்கெட்டிங் கஸ்டமர் வந்து எனக்கு நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 30 கால்ஸ் வரும், 30-20 கால்ஸ் வரும். அந்த 20 கால்ஸ் வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியாது. அதுல ஒரு 10 கால்ஸ் தான் அட்டன் பண்ணி நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னன்னா நம்ம கம்ப்ளீட்டா அவங்களுக்கும் ஃபுல்லாவே உட்காந்து மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கம்பெனியோட சர்வீஸ்ல என்னென்னன்றத கிளீனா அவங்க சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா. ஏன்னா இவரும் அடிஷனலா இன்னொரு பிசினஸ் பாக்குறாரு, நானும் வேலை போடுறேன். எனக்கு கால்ஸ் வந்துடும். என்னால வந்து மேக்ஸிமம் ஒரு நாள் 20 கால்ஸ் வந்துடும். அது 5 கால்ஸ் தான் என்னால ஃப்ரீயா எடுத்து பேச முடியுது. ஏன்னா இப்போ போற ஒர்க்கு இதெல்லாம் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் அதிகம் பண்ணிடலாம். அதனால எல்லாமே உங்களுடைய கஸ்டமருடைய திருப்திக்காகவும் சேவைக்காகவும் மட்டும்தான் நம்ம பண்றோம். அது மட்டும் நீங்க தெரிஞ்சினா போதும். ரெண்டாவது உங்களுடைய மேலான ஆதரவு நம்ம நிறுவனத்துக்கு என்னைக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அதனால கடைசியா நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா இது ஒரு அறிமுக பதிவு தான். அதாவது இன்டீரியர் அண்ட் ஆர்கிடெக்ட், அதாவது ராசி ஜேஎம்என் இன்டீரியர் அண்ட் ஆர்கிடெக்ட், இதுதான் நம்மளோட லான்ச்சிங். இது வந்து பாத்தீங்கன்னா புது லான்ச்சிங். கம்ப்ளீட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர், அதாவது நான் கட்டாத வீடு நீங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தாலோ இல்ல வெளியில வணிக வளத்துல இருந்தாலோ இல்லைன்னா நீங்க வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி இருந்தாலோ இல்ல நீங்க ஒரு வீடு ஏற்கனவே நீங்க வாழ்ந்து இருந்தாலும் எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் கண்டிப்பா இன்டீரியர் பண்றது கேளுங்க. டெஃபினட்டா நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு நம்ம சென்னையிலேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கம்மியான விலைக்கு வீடுகளை கட்டித்தரோம். அந்த மாதிரி உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவான விலையில நம்மளுடைய இன்டீரியர் டிசைன் கண்டிப்பா பண்ணி தரோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இன்டீரியருக்காக ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் போடலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டா ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் ஒரு 2000 சதுரடியில ஒரு குடோன் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டா மிஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பிசினஸ். இது வந்து இன்டீரியர்ன்றது அது ஒரு கலை மாதிரி. அதை ஒரு அழகாக அதாவது நார்மலா நாங்க கட்டிக்கிற வீடே அழகுதான், அந்த வீட்டுல அழகோட இன்னொரு மேலான ஒரு அழகை வந்து சேர்க்கணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இது ஒரு கனவாக நினைச்சு இதை செய்யலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு டீம்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு கண்டிப்பா நம்ம நிறுவனத்துக்கு கொடுக்கணும். இதை பத்தி அடுத்த பதிவு ஒரு கோட் நான் வந்து ஸ்பெசிபிகேஷன் நம்மளுடைய பதிவா நான் வந்து அந்த வீடியோல போடுறேன். அந்த ஸ்பெசிபிகேஷன் வந்து 2 டேக்லைனா இருக்கும் உங்களுக்கு. பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி, ஸ்பெக் 1 ஸ்பெக் 2 அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து ஸ்பெக் 1ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அதோட ரேட் என்ன, ஸ்பெக் 2ல அந்த மெட்டீரியல்னா அந்த மெட்டீரியலோட காஸ்ட் என்ன வரும், அதனுடைய மெட்டீரியல் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம், எந்தெந்த மெட்டீரியலுக்கான இது. அது மிகப்பெரிய ஒரு பதிவா இருக்கும். அது மேக்சிமம் கூடிய சீக்கிரம் ஒரு 10 நாளுக்குள்ள 15 நாளுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் கரெக்டா உங்களுக்கு கொடுக்குறேன். மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய கம்பெனி நிறுவனத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இதெல்லா முயற்சிகளையும் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த நம்ம நிறுவனத்தை இந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அதனால உங்களுடைய மேலான ஆதரவை நான் ஆரம்பிக்கிற ஒரு படிக்கும் நீங்க தான் வந்து எனக்கு ஒரு நல்ல படியா நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த பதிவை பத்தி மிகப்பெரிய அளவுல நான் அடுத்த வீடியோல நம்ம போடலாம். சரியா? கண்டிப்பா போடலாம். அதுக்கப்புறம் சரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணி போயிட்டு இருக்கு? சத்தமா சொல்லுமா. அப்படியா? அதான் முகலாம் டல்லா இருக்குது. சரி பார்த்து நல்லபடியா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தம்பிக்கு. அவருக்கும் சீக்கிரமா ஒரு வீடு நம்ம நிறுவனத்தின் சார்பா கட்டி தரணும், இவருக்கும் ஒரு நிறுவனத்தின் சார்பா வீடு 2 பேரும் கட்டி தரணும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாம் உங்களாலதான், அண்ணாமலையோட அருளோட. உங்களுடைய ஆதரவு நம்ம நிறுவனத்துக்கு என்னைக்குமே வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பதிவு தான். அதுக்கப்புறம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஒரு குடோன் போடும்போது அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு தேவையான சோபா கட்டில் இது எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கஸ்டமர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தயார் நிலையில எல்லாம் ரெடி பண்ணி இருக்கேன்.
கூடிய விரைவில் அதுக்கான வேலையும் ஆயத்த பணியும் என்ன பண்ணி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால அதுக்கான ஆயத்த பணியும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஏதாவது ஒரு பெரிய துறையை ஒன்று தேர்ந்தெடுக்கணும். அந்த துறை ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். அந்த துறையிலே இன்னும் கொஞ்சம் சேர்த்து கஸ்டமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில்லான ஒரு நல்ல வேலையை செஞ்சு தரோம் சொல்லும்போது, அப்போ அந்த வீடு சம்பந்தப்பட்ட இன்டீரியருக்கு தேவையான கட்டில், சோபா, மெத்தை வரைக்கும் எல்லாமே நாங்க ரெடி பண்ணி, ஒரு கஸ்டமர் எங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் முடிச்சிருந்தாங்க எங்களுடைய பணி தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான கஸ்டமரும் கிடையாது, எல்லா கஸ்டமரும் என்ன அணுகுங்க. இந்த நம்பர் கீழே இருக்கிற 2 நம்பர் இருக்கு, ஒன்று ராம்குமார் நம்பர் இருக்கு, என் நம்பர் இருக்கு. அதெல்லாம் இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு மேலான விஷயங்களை உங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய நிறுவனத்துக்கு நீங்க தர சொல்லிட்டு ஆண்டோட விரும்பி கேட்டுக்கிறேன். உங்களையும் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.